குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, எனக்கு உங்கள் கூட பேசணும், எனக்கு உங்க கூட பேசணும், சரியா? எனக்கு உங்க கூட பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ, முझे तुमसे बात करना है. எனக்கு உங்க கூட பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ, मुझे तुमसे बात करना है. கொஞ்சம் வயசில் கூடனா கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் முझे आपसे बात करना है சொல்லுங்கள். அதே போல் எனக்கு உன்னுடன்கிறத எனக்கு உங்களுடன் பேச வேண்டும், சரியா? ஐ வாண்ட் டு டாக் டு யூ, मुझे तुमसे बात करना है, இல்லைனா मुझे आपसे बात करना है. எனக்கு உங்க கூட பேசணும். இதுக்கு என்ன அரபிக்? உரித் அத்தகல்லம் மாக், சரியா? உரித் அத்தகல்லம் மாக், உரித் ஐ வாண்ட், அத்தகல்லம் ஸ்பீக் டாக், மாக் வித் யூ, சரியா? உரித் ஐ வாண்ட், அத்தகலம் டாக், மா அக்கு வித் யூ. அதான் மா அக்குன்னா மானா வித், அக்குன்னா அந்த யூ, அதான் எல்லாம் சேர்ந்து வரும்போது வித் யூன்னு மீனிங் வரும். மா அக்கு வித் யூ. அப்போ ஐ வாண்ட் டு டாக் டு யூ, சரியா? உரித் அத்தகலம் மா, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, கரெக்டாக வருது. முझे तुमसे बात करना है, எனக்கு உங்க கூட பேசணும், கரெக்டாக? சரி, இப்போ நம்ம பேசக்கூடிய ஆளாக கொஞ்சம் பெரிய போஸ்ட்டில் உள்ள ஆளாக இருக்கலாம். ஏன்னா எல்லார்கிட்டையும் எப்பவும் பேச முடியாது. அதுக்கு இப்போ ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் உள்ள ஆள்னு வச்சுக்கோங்க. நம்ம சம்பளம் பற்றி கூட்டி எனக்கு சம்பளம் கூடுதல் வேணும்னு போய் பேச வேண்டி இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்னா அவங்களுக்கு டைம் இருக்கான்னுலாம் பார்க்கணும். சும்மா போய் நிறைய போய் பேச முடியாது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, உனக்கு டைம் இருக்கா, எனக்கு உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டோம். அடுத்தால என்ன கேட்குறோம்னா, உனக்கு டைம் இருக்கா, உங்களுக்கு டைம் இருக்கா, சரியா? डू यू हैव टाइम, डू यू हैव टाइम, तुम्हारा पास वक्त है क्या, இல்லைனா आपके पास वक्त है क्या, உங்களுக்கு நேரம் இருக்கா. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது, சரியா? ஹல் அந்தக் வக்த், ஹல் அந்தக் வக்த், சரியா? அந்தக் வக்துன்னு சொன்னால் யூ ஹேவ் டைம். ஹல் அந்தக்குனா டூ யூ ஹேவ், அந்த ஹல்லு தான் அதை கொஸ்டினாக மாற்றுறது, சரியா? அப்போ ஹல் அந்தக் வக்துன்னு சொன்னால் டூ யூ ஹேவ் டைம், சரியா? உங்களுக்கு நேரம் இருக்கா. तुम्हारे पास वक्त है क्या, तुम्हारे पास वक्त है क्या, இல்லைனா आपके पास वक्त है क्या, சரியா? கொஞ்சம் பெரிய ஆள் இல்லைனா நல்ல போஸ்ட்டில் உள்ள ஆள் தான் நிச்சயமாக आपके पास वक्त है क्याன்னு கேட்கணும், சரியா? சின்ன வயசாக இருந்தால் तुम्हारा பாஸ்ன்னு கேட்கலாம், தப்பில்லை. ஓகே, சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அந்த ஆள் யார், சரியா? அந்த ஆள் யார், ஹூ இஸ் தட் மேன், वो आदमी कौन है, वो आदमी कौन है, அந்த ஆள் யார், ஹூ இஸ் தட் மேன். இதுக்கு என்ன அரபி? மின் தாலிக் அல் ரஜல், மின் தாலிக் அல் ரஜல், சரியா? மின் தாலிக் அல் ரஜல், மின் ஹூ தாலிக் தட் அல் ரஜல் தி மேன், சரியா? மேன்னு சொல்லுங்க, சரியா? மின் ஹூ தாலிக் தட் அல் ரஜல் மேன். அப்போ ஹூ இஸ் தட் மேன் கரெக்டாக வருது. ஓ ஆத்மி கோன் ஹே, அந்த ஆள் யார், சரி? அந்த வளர்ந்த ஆள் யாருன்னு கேட்குறோம், சரியா? அந்த வளர்ந்த ஆள் யாருன்னு இப்போ கேட்கணும். அது எப்படி கேட்குறது? ஹூ இஸ் தட் டால் மேன், ஹூ இஸ் தட் டால் மேன், ஓ லம்பா ஆத்மி கோன் ஹே, ஓ லம்பா ஆத்மி கோன் ஹே, ஹூ இஸ் தட் டால் மேன், அந்த வளர்ந்த ஆள் யார். சரி, இப்போ இந்த வளர்ந்தங்கிறதுக்கு அரபிக்கில் என்னது? அல் தோவில், அல் தோவில், சரியா? அப்போ இந்த அல் தோவில்ங்கிறது எங்கே வரணும்? சென்டென்ஸில் லாஸ்ட்டில் மின் தாலிக் அல் ரஜல் அல் தோவில், சரியா? மின் தாலிக் அல் ரஜல் அல் தோவில், சரியா? அப்போ ஹூ இஸ் தட் டால் மேன், அந்த வளர்ந்த ஆள் யார்? ஓ லம்பா ஆத்மி கோன் ஹே, கரெக்டாக மீனிங் வருது, சரியா? சரி, அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, அவன் தினமும் வருவானான்னு கேட்குறாங்க, சரியா? அவன் தினமும் வருவானா, அவன் தினமும் வருவானா, டசி கம் எவ்ரிடே, ஓ ஹர்தீன் ஆயேகா கியா, ஓ ஹர்தீன் ஆயேகா கியா, டசி கம் எவ்ரிடே, அவன் தினமும் வருவானா. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? ஹல் யாத்தி குல்லியோம், ஹல் யாத்தி குல்லியோம், யாத்தி குல்லியோம்னு சொன்னால் ஹீ கம்ஸ் எவ்ரிடே, சரியா? ஹல் யாத்தின்னு சொன்னால் டஸ் ஹீ கம், சரியா? குல்லியோம் எவ்ரிடே. அப்போ ஹல் யாத்தி குல்லியோம்னு சொன்னால் டஸ் ஹீ கம் எவ்ரிடே. ஓ ஹர்தீன் ஆயேகா கியா, அவன் தினமும் வருவானா, கரெக்டா? சரி, அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்கிறோம்னா, இல்லை அவன் எப்போதாவது வருவான், இல்லை அவன் எப்போதாவது வருவான். நோ ஹீ கம்ஸ் சம்டைம்ஸ், நோ ஹீ கம்ஸ் சம்டைம்ஸ், சரியா? நோ ஹீ கம்ஸ் சம்டைம்ஸ், அவன் இல்லை அவன் எப்போதாவது வருவான். நஹி ஓ கபி கபி ஆயேகா, நஹி ஓ கபி கபி ஆயேகா, நோ ஹீ கம்ஸ் சம்டைம்ஸ், அவன் எப்போது இல்லை அவன் எப்போதாவது வருவான். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது, சரியா? ல ஹுவா யாத்தி அஹியானா, சரியா? ல ஹுவா யாத்தி அஹியானா, ல நோ ஹுவா ஹி யாத்தி கம்ஸ் அஹியானா சம்டைம்ஸ், சரியா? அப்போ ல ஹுவா யாத்தி அஹியானான்னு சொன்னால் நோ ஹி கம்ஸ் சம்டைம்ஸ்,
நஹி ஓ கபி கபி ஆயேகா, இல்லை அவன் எப்போதாவது வருவான். கரெக்டாக? சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். சரியா? அப்போ ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், பிறகு பேசு. சரி, ஐ ஆம் டிரைவிங் டாக் லேட்டர். சரி, ஐ ஆம் டிரைவிங் டாக் லேட்டர். சரியா? அப்போ இதுக்கு என்ன அரபிக்? ஐ ஆம் டிரைவிங் டாக் லேட்டர், நான் கார் ஓட்டுகிறேன் பிறகு பேசு. मैं गाड़ी चलाता हूँ बाद में बात करो. சரியா? मैं गाड़ी चलाता हूँ बाद में बात करो. आई एम ड्राइविंग டாக் லேட்டர், நான் கார் ஓட்டுறேன் பிறகு பேசு. சரியா? நான் கார் ஓட்டுறேன் பிறகு பேசு. ஐ எம் டிரைவிங் டாக் லேட்டர், मैं गाड़ी चलाता हूँ बाद में बात करो. இதுக்கு என்ன அரபிக்? ஆனா அக்கூத் தக்கல்லம் பார்த்தேன். ஆனா அக்கூத் தக்கல்லம் பார்த்தேன். சரியா? ஆனால் அக்கூத்துன்னு சொன்னாலே போதும். நான் கார் ஓட்டுக்கிறேன்னு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆனால் அக்கூத்துன்னு சொன்னாலே ஐ எம் டிரைவிங்னாலே நான் கார் ஓட்டுறேன்னு தான் அர்த்தம். சரியா? காருக்கு தனியாக வேர்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அக்கூத் ஐ எம் டிரைவிங். தக்கெல்லாம் பார்த்தேன் டாக் லேட்டர். சரியா? புரிஞ்சா? ஐ எம் டிரைவிங் டாக் லேட்டர், मैं गाड़ी चलाता हूँ बाद में बात करो. நான் கார் ஓட்டுறேன் பிறகு பேசு. சரியா? சரி, ஓகே, இதை சொல்லிட்டோம். ஆனால் அந்த ஆள் வந்து கேட்கல, திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரியா? நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போனா நம்ம என்ன சொல்லணும்னா, தயவு செய்து தொந்தரவு பண்ணாத, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ப்ளீஸ் मुझे तकलीफ मत देना, இல்லை ப்ளீஸ் मुझे परेशान मत करना, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாத. இதுக்கு என்ன அரபிக்? மின் ஃபத்லக் ல தசாஜினி. சரியா? மின் ஃபத்லக் ல தசாஜினி, மின் ஃபத்லக் ப்ளீஸ், ல தசாஜினி டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சரியா? தசாஜினின்னு சொன்னால் தசாஜினின்னு சொன்னால் டிஸ்டர்ப் மீ, ல தசாஜினின்னு சொன்னால் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சரியா? அப்போ மின் ஃபத்லக் ல தசாஜினி சொன்னால் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, தயவுசெய்து என்ன தொந்தரவு பண்ணாத, தயவுசெய்து என்ன தொந்தரவு பண்ணாத. ப்ளீஸ் முஜே பரிஷான் மத் கரோ. சரியா? ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் பணத்தை மறந்துட்டேன்னு சொல்லணும். நான் பணத்தை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் தி மணி, मैं पैसा भूल गया, நான் பணத்தை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் தி மணி. இதுக்கு என்ன அரபிக்? அனா நசீத் அல் ஃபுலூஸ், ஐ ஃபர்காட், நசீத் ஃபர்காட் அல் ஃபுலூஸ் மணி. அப்போ நசீத் ஃபர்காட் அல் ஃபுலூஸ் மணி. அப்போ சேர்த்து சொன்னால் ஐ ஃபர்காட் தி மணி. அல் ஃபுலூஸ் அதான் தி மணி. சரியா? ஃபுலூஸ்னா மணி, அல் ஃபுலூஸ்னா தி மணி. சரியா? அப்போ ஐ ஃபர்காட் தி மணி கரெக்டாக வருது. மே பைசா பூல் கயா, நான் பணத்தை மறந்துட்டேன். சரியா? சரி, நான் வீட்டில் பணத்தை மறந்துட்டேன்னு சொல்லணும். நான் வீட்டில் பணத்தை மறந்துட்டேன், அது எப்படி சொல்கிறது? சரி, ஐ ஃபர்காட் தி மணி அட் மை ஹோம், நான் என் வீட்டில் பணத்தை மறந்துட்டேன்னு சொல்லணும். சரியா? நான் என் வீட்டில் பணத்தை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் தி மணி அட் மை ஹோம். मैं अपना घर पे पैसा भूल गया. சரியா? இதுக்கு என்ன அரபிக்? ஆனா நசீத் ஃபுலூஸ் ஓகே தான், நசீத் அல் ஃபுலூஸ் ஓகே தான். அதுக்கு அடுத்தால அட் மை ஹவுஸ்க்கு என்னது? ஃபி பைத்தி. அப்போ ஆனா நசீத் அல் ஃபுலூஸ் ஃபி பைத்தி. சரியா? ஐ ஃபர்காட் தி மணி அட் மை ஹவுஸ். मैं अपना घर पे पैसा भूल गया. நான் என் வீட்டில் பைசா மறந்துட்டேன். கரெக்டாக? ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.